நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், ஒரு உத்தி, கவனமா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த போட்டிக்கோ மற்ற விஷயங்களுக்கோ இது பயன்படுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பயன்படும். ஏதோ ஒரு சொல் தான் நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. நான் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், பர்வீன் சுல்தானா என்றால் இதுதான் சொல். உன்னால் முடியாது என்று நீ சொல்லிக் கொண்டு இருப்பதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இதான் என்னுடைய அடிப்படை சிந்தனையினுடைய வெளிச்சம். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? யாராலும் முடியவில்லை என்றால் உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை எப்பொழுது நீ நினைக்கிறாயோ அப்பொழுது கெட்ட போரிடும் உலகத்தை நீ வேரோடு சாய்த்து புதியதோர் உலகம் படைக்கிறாய். பெண் சுதந்திரம் அப்படின்னா என்ன மேம்? செய்ய விரும்பியதை எல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பது சுதந்திரம். எனக்கு எது செய்ய விருப்பம் இல்லையோ நான் அதை செய்யக்கூடாது. ஆனால் பெண்களுக்கு அந்த உலகம் அவ்வளவு எளிதாக இல்லை. அவள் என்ன நினைக்கிறாளோ அதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர அவள் எதை செய்ய விரும்பவில்லையோ அதை செய்யாமல் இருப்பதற்கான அதிகாரம் அவளுக்கு வந்தால் அவள் சுதந்திரம் பெற்றவளாக என்னை பொறுத்த அளவில் கருதப்படுவாள். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், குடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது, நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். தமிழிலே முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாம். என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டது. அவர் குறிப்பிட்டார் அல்லவா, நான் சொல்வது உண்டு என்று. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதற்கு பெயர் தான் முயற்சி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். லைஃப்ல என்ன வேணா நடக்கட்டும், தயவு செஞ்சு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க, பயப்படாதீங்க. நான் அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன நினைச்சுப்பானோ தேவையே இல்லைங்கிற. இது நம்ம வாழ்க்கை, நாம தான் வாழ போறோம். மிஞ்சி போனா செத்து போனா மறந்து போறதுக்கு 2 நாள் ஆக்குவாங்களா? இதுக்கு போய் நம்ம இந்த போராடணுமா? இந்த சொசைட்டிக்காக பாக்கணுமா? நமக்காக வாழணுங்க. என்ன நடந்தாலும் சரி தைரியமா இருங்க, பயப்படாம இருங்க. என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் மட்டும்தான். எல்லாருமே அவங்க விஷயத்துல சரியா தான் இருக்காங்க. நம்ம தான் அவங்க மேல கண்மணித்தனமான பாசம் வச்சுட்டு அன்பு பாசம்னு ஏமாந்து நாசமா போறோம்.